ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட விஜய் டெலி அவார்ட்ஸில் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அப்படின்னு ஒரு ரியாலிட்டி ஷோ டோட்டல் டிசப்பாயின்மெண்ட் தான் கண்டிப்பாக. அட இன்னும் கொஞ்சம் பெட்டராக பெஸ்ட்டாக கொடுத்துருக்கலாமே, இவ்வளோ ஆர்டிஸ்ட் ஒன்றா வந்திருக்காங்க, கொஞ்சம் அந்த காமெடின்ற பேரில் கடிக்காமல் இருந்திருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. அதுலேயுமே நிறைய பெஸ்ட்டான விஷயங்கள்லாம் இருந்துச்சு. ஸ்பெஷலாக சொல்லணும் அப்படின்னா சபரியை வந்து ஹானர் பண்ணுற மாதிரி ஒரு பர்சன் வந்திருந்தாங்க, ஒரு சின்ன குழந்தை. அந்த குழந்தை வந்து காப்பாற்றினதே சபரி தானா. கிட்டத்தட்ட 10 lakhs வரைக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் கலெக்ட் பண்ணி அந்த குழந்தையோட உயிரை வந்து காப்பாற்றிருக்காங்க. அந்த குழந்தை மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய குழந்தைங்கள வந்து இந்த மாதிரி காப்பாற்றிட்டு இருக்காங்க போல இருக்குது. உண்மையிலேயே பெரிய விஷயம். எந்த லெவலில் இருந்தாலும் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு மனசு, அது பெரிய விஷயம் அது. இன்னொன்று, அன்ஷிதா அண்ட் வெனுஷா 2 பேரையும் உட்கார வச்சு கொஸ்டின் கேட்குறாங்க. அதில் வந்து 2, 3 கேள்விகள் வந்து கேட்டாங்க. ஸ்பெஷலாக சொல்லணும் அப்படின்னா, யாரோட ஃபோனை வாங்கி ஸ்டாக் பண்ணணும்னு ஆசை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு சுவாமி அப்படின்னு சொல்லி அன்ஷிதா சொல்கிறாங்க. அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம், எதுக்காக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, அந்த பையன் வந்து ரொம்ப அழகாக இருக்காங்க, அதனால் அவங்க ஃபோனை வாங்கி ஸ்டாக் பண்ணணும்னு ஆசை அப்படின்னு சொல்கிறாங்க. எங்க சுவாமி என்கிட்ட ஃபோனே இல்லை அப்படின்னு எக்ஸ்பிரஷன் சைகையிலேயே பண்ணிக்கிட்டு இருந்தார். கல்யாணம் பண்ணிக்கணும், இவரை கழட்டி விடணும்னு ஒருத்தரை அந்த மாதிரி ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. 2 பேருமே கழட்டி விடணும் சுற்றிட்டு அப்படின்னும்போது சபரி அப்படின்ற நேம் சொன்னாங்க. ஆனால் ஃபன்னாக என்டர்டைன்மெண்ட்டாக கொண்டு போனாங்க ஒரு சில விஷயங்கள்லாம். இதில் திரவியம், நவீன் இவங்கெல்லாம் இருக்கிற இடமே தெரியாமல் இருந்துச்சு. எதுவுமே பேசின மாதிரி தெரியல. திரவியமோட பேர் வராமல் ஆர்த்தி வந்திருந்தாங்க, அது கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. அதே போல் சித்தார்த் வந்து தாய் செல்வம் சாரை பற்றி சொல்லும்போது, ஃபஸ்ட்டு சித்தார்த்தை வந்து ஈரமான ரோஜாவை 2க்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம் அவர் தான். அதுக்கப்புறம் அவரோட நடிப்பை பார்த்துட்டு, தெரியாமல் நான் சொல்லிட்டேன், யாரோ ஒருத்தராக இருந்தாலும் அவங்க நடிப்பை பார்த்துட்டு நான் சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்டயே போய் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி செல்லம்மா, பொன்னி கேரக்டர் பண்ணுறாங்க, சபரி, இவங்க எல்லாம் வந்து ஒரு ஒரு இண்டிவிஜுவாலிட்டியோட இருந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொன்னாங்க. சபரி அண்ட் செல்லம்மா 2 பேருமே வந்து அந்த கிணத்துல குதிக்கிற சீக்வன்ஸ் வந்து படார்னு குதிச்சாங்களாம், நீச்சலே தெரியாமல். பொன்னியை அழ சொன்ன உடனே டகடகடகடன்னு அழுதுருக்காங்க. அங்கேயுமே அழுது காமிச்சாங்க. இதில் ஜோசியம் பார்க்குறேன்னு வந்திருந்தாரு. செம்ம மொக்கையான ஒரு இதுன்னு தான் சொல்லணும். சாமியோட லிப்ஸில் 4, 5 ரேகை தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லி, அது என்னென்னா காமெடி பண்ணலான்னு ட்ரை பண்ணாங்க, ஆனால் காமெடி மாதிரி தெரியல, கொஞ்சம் சீரியஸாக போன மாதிரியே தான் இருந்துச்சு. ஒரு ரியாலிட்டி ஷோவில் என்னெல்லாம் கேட்குறீங்கப்பா, அவங்களோட கேரக்டரை வந்து ஸ்பாயில் பண்ணுற மாதிரியான ஒரு கேள்விகள், இதெல்லாம் கொஞ்சம் முகம் சுளிக்கிற மாதிரியும் இருந்துச்சு. பார்த்து ரசிக்கிற மாதிரியோ இல்லை என்ஜாய் பண்ணுற மாதிரியோ அவங்களோட காமெடியெல்லாம் இல்லை, கொஞ்சம் வெறுப்பேற்றுற மாதிரி இருந்தது. ஐயோ முடிச்சு தொலைங்களேன் அப்படின்ற மாதிரி, சுவாமியை போய் உட்கார சொல்லுங்களேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அவரும் பாவம் அதுக்கு சீரியஸாக பதில் சொல்கிறாரு, என்னோட ரூமில் நான் மட்டும்தான் இருப்பேன் அப்படின்ட்டு. என்ன ஆச்சு விஜய் டெலிவிஷனுக்கு இப்படி சொதப்பிட்டு இருக்காங்க? எனக்கு தெரிஞ்சு பிரியங்கா, மாக்காப்பா, பாலா இவங்கள யாராவது வந்திருந்தா நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. இவ்வளோ பேர் வந்திருக்காங்க, ஒரு கேம் ஷோ மாதிரி கூட போட்டிருந்தாங்கன்னா இன்னுமே ஃபன்னாக ஜாலியாக இருந்திருக்குமே அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இதில் வினுஷா, அன்ஷிதா 2 பேருமே வந்து ஸ்வேதான்னு சொல்லி 2 விஷயங்களுக்கு அவங்க பேரை சொன்னது வந்து பாவமாக இருந்துச்சு அவங்க ஃபேஸை பார்க்கறதுக்கே. கூட ஒர்க் பண்ணுறாங்க, கொஞ்சம் அழுப்பியிருக்கலாம், ஃப்ராங்காக சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த ஒரு ரியாலிட்டி ஷோ அடுத்த வாரமும் தொடரப்போகுது.